ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். தேங்காய் பால் சாதம் எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் வாங்க. ஒரு கப் அரிசி எடுத்து ஊற வச்சுட்டு 2 பெரிய வெங்காயம், ஒரு பெரிய தக்காளி எடுத்து கட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்புறமா ஒரு குக்கரில் 2 ஸ்பூன் நெய், 3 ஸ்பூன் எண்ணெயை விட்டு பிரியாணிக்கு ஒரு எல்லா ஸ்பைசஸும் எடுத்து போட்டு கலரிக்கோங்க. இந்த சாதத்துக்கு மெயின் காரணமே பச்சை மிளகா தாங்க. ஒரு 6 பச்சை மிளகாவை எடுத்து கீறி போட்டுக்கோங்க. அப்புறமா வெங்காயமும் கருவேப்பிலையும் போட்டு நல்லா கலரிக்கோங்க. லைட் ப்ரௌன் ஆகிற வரையும் கலரி விட்டுட்டு அப்புறமா கட் பண்ண ஒரு தக்காளியை போட்டு நல்லா கலரி விட்டுக்கோங்க. நான் ஒரு அரை மூடி தேங்காய் எடுத்திருக்கேன். அதை மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா கிரைண்ட் பண்ணிட்டு அப்புறம் வடிகட்டிட்டு வெறும் பாலை மட்டும் எடுத்து வச்சுருக்கேங்க. அப்புறமா ஊற வச்ச அரிசியும் போட்டு கலரி விட்டுக்கோங்க. அப்புறமா தேங்காய் பால் அரைச்சி தேங்காய் பாலை ஊற்றி உப்பு போட்டு கலரி விட்டுக்கோங்க. குக்கரை மூடி ஒரு விசில் விட்டு எடுத்திங்கன்னா அப்புறமா ஃபைனலாக கொத்தமல்லியை தூவி சர்வ் பண்ணுங்க. தேங்காய் பால் சாதம் ரெடி. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பாய்.